வணக்கம் மக்களே, உங்கள் உண்மை சேனல் ரமேஷ். அதாவது நாட்டில் இன்றைக்கி நடக்கிற பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பாலியல் வன்கொடுமைகள். இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடக்காமல் எப்படி தவிர்ப்பதுன்னா, இப்போது சின்ன சின்ன குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைகள் செய்கிறாங்க. அவனுங்களுக்கு தண்டனை பெருசாக இருக்கணும். அவங்கள பிடிச்ச உடனே அவங்களுக்கு நல்ல சோறு போட்டு ஜெயிலில் வச்சு கொண்டாடக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ தண்டனை கொடுக்கணும். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரித்தேன். அது ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், டிஎம்கேயாக இருக்கட்டும், தாவேக்காவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், யாரும் ஆட்சியில் இப்போ தாவேக்கா ஆட்சியில் இருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்டெப்பை கையில் எடுங்க. தண்டனையை உடனே கொடுங்க. கொடுத்தா அடுத்து தப்பு செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு பயம் வரும். அதுவும் மக்களும் நம்ம குழந்தைகளை விழிப்புணர்வோடு பார்த்துக்கொள்ளணும். சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அதை விட்டுட்டு அம்மாங்கிறவங்க என்ன அதோட அம்மாவோட அரவணைப்பிலே குழந்தைகள் இருக்கணும். ஏன்னா சின்ன பெரிய குழந்தைகளுக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஏமாற்றிடுறாங்க. அப்போ சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அப்போ அம்மா அப்பா தான் நம்ம அவங்களுக்கு எங்கே தவறு நடக்கும், யாரும் தெரியாத ஆள்களோட பேசக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்ம குடும்பத்து உறுப்பினரை தவிர்த்து வெறியாள்களோட ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார், டீச்சரு அப்படி தான் வரணும். அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். புதுசாக யார் வந்தாலும் அவனோட பேசக்கூடாது, அவன் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, இப்படி சொல்லி கொடுக்கணும். நம்மளும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். 3 வயசு குழந்தைய ஒருத்தன் வீட்டில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. இது நான் அவங்கள தவறு சொல்லலை, இருந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பட் இப்போ அடுத்து வருது. இப்போ உடனே ஒரு பாலியல் வன்கொடுமை நல்லது தாவேக்கா அரசால் அதை இது பண்ண முடியல, அது பண்ண முடியல, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இவ்வளோ தப்பு நடக்குது. அப்படி எல்லா ஆட்சி காலத்துலேயும் எல்லாம் நடந்திருக்கு, எல்லா தவறுகளும் நடந்திருக்கு. அது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலர் இதை அப்படியே அந்த தாவேக்கா கட்சி இது பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாதிரி தவறுதலாக பரப்புகிறாங்க. ஏன் இன்றைக்கி தாவேக்காவில் 107 எம்எல்ஏ இருக்காங்க. டோட்டல் தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ, 39 எம்பி, கவுன்சிலர் எத்தனை பேர், சேர்மனு, பஞ்சாயத்து போர்டு தலைவர், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. அப்போ எல்லாரும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதானே. யாராவது ஊருக்குள்ளே ஒருத்தன் தப்பாக தெரியுறானா அவனை தூக்கி போட்டு என்னன்னு விசாரிக்கணும். அவன் சரியில்லையா தூக்கி போட்டு மிதிச்சு ஸ்டேஷனில் ஒப்படைங்க. அதை செய்யுங்க முதல்ல. இவ்வளோ பேர் இருக்கோம்ல, ஏன் அந்த 107 எம்எல்ஏவும் முதல்வர் இருந்தே அதை செய்யணுமா? எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. 234 எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் 39 பேர் இருக்காங்க. பிறகு கவுன்சிலரு, இவ்வளோ பேர் இருக்காங்களே, எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்கள்ல, எவ்வளோ இருக்காங்கள்ல. அவங்க ஒரு புதுசாக ஒருத்தன் வர்றான், அவனை பார்த்துட்டு அவனை விசாரிக்கணும். ஏன்டா நீ உள்ளே வர்ற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளால் முடிஞ்ச பாதுகாப்பு கொடுக்க முடியும்ல. அதுமாரி எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு செஞ்சால் தவறுகள் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுபோல் தவறு செய்கிறவனுக்கு தண்டனையும் பலமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.